வணக்கம். நான் என் பேர் கணேஷ் பேசுகிறேன். தினந்தோறும் மத்திய அரசு நலத்திட்டங்களில் ஒவ்வொரு திட்டமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உண்டான ஈஸ்ரம் கார்டு எப்படி பெறுவது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, அமைப்பு தொழிலாளர்கள்னால் யார் அப்படின்னா, தினந்தோறும் கூலி வேலைக்கு போகிறவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள், அதாவது ஒரு கன்சல்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஎஃப் கிராஜுவேட் இதெல்லாம் வாங்குவாங்க. அதெல்லாம் வாங்காத தொழிலாளர்கள் அனைவரும் அமைப்பு சாரா தொழிலாளர்களில் வருவாங்க. சரி, இந்த ஈஸ்ரம் கார்டை நமக்குள்ள பெனிஃபிட் என்ன, அது எப்படி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ கூலி தொழிலாளர்களுக்கு நிறையா கவர்மெண்ட் மத்திய அரசு நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அதை இந்த ஒரு கார்டை வச்சு எல்லா திட்டத்தையும் நம்மளால் பயன்பெற முடியும். சரி, இந்த கார்டு எங்கெங்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, முழுக்க பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இந்த கார்டு யூஸாக இருக்கும். இங்கேருந்து ஆந்திரா, நார்த் இந்தியாவில் போய் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த கார்டு யூஸாக இருக்கும். இதில் பென்ஷன் ஸ்கீமும் அட்டாச் ஆகும். அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா லோனும் இதில் போகும், அட்டாச் ஆகும். ஸோ இந்த கார்டு வாங்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள்னு ஒரு ஆவணங்கள் இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தேவை ஃபோட்டோ, அப்புறம் ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் மெயினாக அந்த ஃபோன் நம்பர், நம்மளோட ஃபோன் நம்பரும் அந்த ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பரும் மேட்ச் ஆகணும். அதுதான் இதில் இருக்கிறது முக்கியம். அப்புறம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இது ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க அமைப்பு சாராவுக்கு நேரடியாக மத்திய அரசு பணம் நிதி உதவி அளிக்கிறாங்கன்னா அதை நேரடியாக அளிக்கணுங்கிறதுக்காக அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இதை நம்ம அட்டாச் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு மஸ்ட்டு, அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ஏஜ் லிமிட்னு பார்த்தா 16 வயசுலேருந்து 59 வயசு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்குது. இதில் அவங்க யார் வேணாலும் இதில் நம்ம சேர்ந்துக்கலாம். சரி, இதில் சில முக்கியமான யோஜனாஸ் இருக்குல்ல, நம்ம திட்டங்கள், அதில் அட்டாச் ஆகும். அதெல்லாம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனான்னு ஒன்று இருக்குது, அது இருக்கும். அப்புறம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனான்னு ஒன்று இருக்குது, அதுவும் இதுவாகும். அட்டல் பென்ஷன் யோஜனான்னு இருக்குது, அதாவது பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு கார்டை வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம், நம்ம வாங்கலாம். அதனால தான் இந்த கார்டை நம்ம எப்படி பெறலாம். சரி, இது இந்த லோனுக்கு அதாவது இந்த கார்டை வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லிட்டேன். ஆன்லைனில் எப்படி நம்ம பதிவு பண்ணலாம்னா esram.gov.in இந்த இதில் நம்ம நேரடியாகவே பதிவு பண்ணிக்கலாம். இதில் இதில் நம்ம இதில் வெப்சைட்டில் போனால் அதில் எல்லாமே கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு அதை நம்ம கொடுத்தோம்னா ஆன்லைன்லேயே நமக்கு ஒரு கார்டு கிடைக்கும். அந்த கார்டை வச்சு நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கையில் வச்சுக்கலாம். இதுக்கு ஆன்லைனில் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது URN நம்பர்னு சொல்லுவாங்க, அதாவது யூனிக்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பேர். அந்த நம்பரை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த நம்பர் தான் இருக்கிற நமக்கு சீக்ரெட் நம்பராக கொடுப்பாங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. ஸோ அந்த நம்பரை வச்சு இன் ஃப்யூச்சரில் நம்ம கவர்மெண்ட் இன்னும் நம்ம மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டம் பண்ண போகிறாங்களோ இந்த கார்டு உள்ளவங்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை வச்சு மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேரிடர் காலங்களில் கூட ஒரு 3000 ரூபா போடும்போது கூட இந்த கார்டு வைக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதுவரையும் கிட்டத்தட்ட போன வருஷத்தோட கணக்கின்படி பார்த்தீங்கன்னா 29 கோடியே 50,54,645 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இன்னும் இந்த ஸ்கீமில் நிறைய ஆட் பண்ண போகிறாங்க. மக்களாகிய நீங்கள் பயன்பெற வேண்டுங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.